அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. மே மாதம் வருவதற்கு முன்பே பொதுமக்கள் வெயிலால் அவதிப்படுவதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு ரேஷன் கடைகளில் அதிரடியான மாற்றங்களை அறிவித்துள்ளது. ரேஷன் பொருட்கள் வாங்க வரும் மக்கள் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்க அனைத்து கடைகளிலும் தற்காலிக பந்தல்கள் அல்லது நிழல் கூரைகள் அமைக்க உணவுப் பொருள் வழங்கல் துறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. வெப்பத்தின் கொடுமையை குறைக்க நிழல் வசதி மட்டுமின்றி கடைகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு குளிர்ந்த குடிநீர் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பழைய கட்டிடங்களில் இயங்கும் ரேஷன் கடைகளை சீரமைத்து மக்கள் வரிசையில் நிற்பதற்கு வசதியாக நவீன மேற்கூரை ஷீட்டுகள் அமைக்கும் பணிகள் தொகுதி நிதி மூலமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் முதியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளித்து விரைவாக பொருட்களை வழங்கவும் ஊழியர்களுக்கு பிரத்யேக அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. முக்கிய மாற்றமாக வெயில் ஏறுவதற்கு முன்பே காலை 7 மணிக்கே கடைகளை திறந்து பொருட்களை விநியோகிக்கவும், மதிய நேரங்களில் கடையை மூடிவிட்டு மாலை வேளைகளில் கூடுதல் நேரம் செயல்பட வைக்கவும் அரசு ஆலோசித்து வருகிறது. ஏப்ரல் மாத பொருட்கள் விநியோகம் தொடங்க உள்ள நிலையில் இந்த முன்னேற்பாடுகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் முடிக்கப்பட உள்ளன. அரசின் இந்த திடீர் நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி கடும் வெப்பத்தில் பணியாற்றும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய ஆறுதலாகவும் அமைந்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அவசர மருத்துவ தேவைக்காக அதிக அளவிலான ரொக்க பணத்தை கொண்டு செல்லும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்க தமிழக தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பொதுவாக 50,000 மேல் உரிய ஆவணங்களின்றி ரொக்கம் கொண்டு சென்றால் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்படுவது வழக்கம். இருப்பினும் மருத்துவ சிகிச்சையை பொறுத்தவரை மனிதாபிமான அடிப்படையில் நெகிழ்வுத்தன்மையை அவசியம் என்பதால் இனி மருத்துவ செலவுக்கான ஆவணங்கள் செல்போனில் உள்ள வாட்ஸ்அப் அல்லது இதர டிஜிட்டல் வடிவிலேயே நீங்கள் காண்பிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை மூலமாக மருத்துவமனை பில்கள், அறுவை சிகிச்சைக்கான மதிப்பீட்டு சான்றிதழ்கள் அல்லது மருத்துவர்களின் பரிந்துரை கடிதங்களின் அசல் பிரதிநிதிகள் கையில் இல்லாவிட்டாலும் அவற்றின் நிழல் படங்களை, ஜெராக்ஸ்களை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், இது தொடர்பாக சோதனை சாவடிகளில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கும் தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அவசர சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படுவதை தவிர்க்கவும், தேவையற்ற தாமதங்களின்றி பொதுமக்கள் தங்கு தடையின்றி பயணிக்கவும் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆவணங்கள் உண்மையானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் எவ்வித இடையூறுமின்றி மக்கள் பணத்தை எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மூன்றாவது அறிவிப்பு. ஆசிரியர் பயிற்சி படித்து தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்காக மே மாதம் நடத்தப்பட உள்ள தேர்வில் பங்கேற்க விரும்பும் தனி தேர்வர்கள் இன்று 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. tge.tn.government.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழ்களின் அனைத்து நகல்களையும் கண்டிப்பாக இணைத்து அந்தந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணம் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், இந்த நாட்களில் விண்ணப்பிக்க தவறும் மாணவ மாணவியர் சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் ஏப்ரல் 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் நபர்கள் ₹1000 கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. ₹7,215 கோடி மதிப்பிலான தமிழக அரசின் பிணைய பத்திரங்கள் ஏலம் விடப்படுவதாக நிதித்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு கூடுதலான நிதித்துறை செயலர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், தமிழ்நாடு அரசு மொத்தம் 7,215 கோடி மதிப்பில் 6.92% தமிழ்நாடு அரசு பிணைய பத்திரங்கள் 2030, 1000 கோடி மறு வெளியீடு,
தமிழ்நாடு அரசின் 7.31% பிணைய பத்திரங்கள் 2033 1500 கோடி மறு வெளியீடு. தமிழ்நாடு அரசின் 7.18% பிணைய பத்திரங்கள் 2035 2000 கோடி மறு வெளியீடு. தமிழ்நாடு அரசின் 7.58% பிணைய பத்திரங்கள் 2037 1500 கோடி மறு வெளியீடு மற்றும் தமிழ்நாடு அரசின் 7.52% பிணைய பத்திரங்கள் 2055 ரூபாய் 1215 கோடி மறு வெளியீடு ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்ட அலுவலகத்தில் வரும் 27ஆம் தேதி நடத்தப்படும். போட்டி ஏலக்கோப்புகள் முற்பகல் 10:30 மணியளவிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏலக்கோப்புகள் முற்பகல் 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் வரும் 27ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5வது அறிவிப்பு. சிலிண்டர் முன்பதிவு இடைவெளியானது 35 நாட்களாக அதிகரிப்பு என்று பாரத் பெட்ரோலிய நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்தியை அனுப்பியது. சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான இடைவெளி 35 நாட்களாக அதிகரிக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் முன்பதிவுக்கான அவகாசம் நீடிப்பால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். நகர்ப்புறங்களில் 25 நாட்கள், கிராமப்புறங்களில் 45 நாட்கள் இடைவெளியில் சிலிண்டர் முன்பதிவு செய்யலாம் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசு அறிவிப்பை நம்புவதா அல்லது கேஸ் ஏஜென்சி அனுப்பிய இந்த தகவலை நம்புவதா என்று வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்து உள்ளனர். 6வது அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வில் தகுதிகளின் அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண்கள் கொண்ட பட்டியல் தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பட்டயம் அல்லது தொழில் பயிற்சி நிலை பதவிக்கான கணினி வழித்திற சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள், ஒட்டுமொத்த தரவரிசை எண், இட ஒதுக்கீட்டு விதி, காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளின் அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண்கள் கொண்ட பட்டியல் தேர்வாணை இணையதளத்தில் 24ஆம் தேதியன்று வெளியிடப்பட்டுள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7வது அறிவிப்பு. மன்னார் வளைகுடா முதல் வடக்கு உள்ள கர்நாடகா வரையில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. 27ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும், பிற பகுதிகளில் வறண்ட வானிலையை நீடிக்கும் எனவும், 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், வெப்பநிலையை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்றும், 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையில் படிப்படியாக உயரவும் வாய்ப்புள்ளது என்றும் கூறியுள்ளது. 8வது அறிவிப்பு. +1 வகுப்புக்கான கணக்கு, விலங்கியல், வணிகவியல், நுண்ணுயிரியல், சத்துணவு, ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பு, உணவு சேவை நிர்வாகம், வேளாண் அறிவியல், நர்சிங் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வு 24ஆம் தேதி அன்று நடந்தது. இந்த தேர்வில் பங்கேற்க பள்ளி மாணவர்கள் 6255 மற்றும் தனி தேர்வர்கள் 1407 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் பள்ளி மாணவர்கள் 2860 பேர் மற்றும் தனி தேர்வர்கள் 280 பேர் நேற்றைய தேர்வில் பங்கேற்கவில்லை. 9வது அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் காலை 7 மணியிலிருந்து 29ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கருத்து கணிப்புகளை வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்தும் உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட கடந்த 15ஆம் தேதி முதல் நேற்று வரை மொத்தமாக 178 கோடி பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. புதுக்கோட்டை நாரதமலை முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழாவை ஒட்டி வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அன்றைய தினம் தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளுமே நடைபெறும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.